இப்போ அந்த வந்துங்க சௌஜன்யான ஒரு பொண்ணு வந்து கற்பழிக்கப்பட்டு 17 வயசு பொண்ணுங்க படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டாங்க. அது அந்த சின்னையாங்கிறவர் சொல்கிறாரு, அந்த பெணம் அங்கே தாங்க கடந்துச்சுங்கிற மாதிரியான வாக்குமூலங்கள்லாம் கொடுக்குறாரு. முதல்ல இல்லைன்னு சொன்னார், என்னைய தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, நான் போகலன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் பின்னாடி நான் தான் போனேங்க, நான் தான் அந்த வந்து பொண்ணுடைய பணத்தையும் நான் தாங்க புதைச்சிருக்கேன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த சௌஜன்யா விஷயத்தில் நேரடியாக பார்த்த அந்த பெண்ணுடைய பிணத்தை நேரடியாக பார்த்த புதைக்கப்பட்டதை பார்த்த ஹரிஷ் பூஜாரி அப்படிங்கிற, அதாவது ஹரிஷ் பூஜாரிங்கிறவருடைய சேர்த்து மொத்தம் 6 பேர் வந்து நேரடி வாக்குமூலங்கள் சாட்சியங்களாக இருந்திருக்காங்க அந்த சௌஜன்யாவினுடைய கற்பழிப்பு கொலை வழக்கில். அவங்களாம் யார் தெரியுமா சொன்னாங்க, இதை செஞ்சதுன்னு யார் தெரியுமா சொன்னாங்க? இந்த வீரேந்திர ஹெக்டே, பாஜகவினுடைய ராஜ்யசபா எம்பி, தர்மஸ்தலாவினுடைய நிர்வாக அதிகாரி, ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடக்கூடிய நிகழ்ச்சிக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரவேற்பு குழு தலைவர் அந்த வீரேந்திர ஹெக்டேவுடைய தம்பியான ஹர்ஷேந்திரகுமார் ஹெக்டேவுடைய பையனும் அவன் கூட சேர்ந்து ஒரு டீமாக அந்த சௌஜன்யாவை கற்பழிச்சாங்க. அந்த சௌஜன்யாவை கொலை செஞ்சு இப்படி தான் புதைச்சாங்க அப்படின்னு ஒரு 6 நேரடி சாட்சி வாக்குமூலங்கள் கொடுத்தாங்கங்க. நேரடியாக பார்த்தவங்க சாட்சிகள் வாக்குமூலங்கள் கொடுத்தவங்க 6 பேர். அதில் வந்து ஹரிஷ் பூஜாரிங்கிறவர் நேரடியாக நான் அந்த பொண்ணு பாடியை பார்த்தேன், இப்படி தான் புதைச்சாங்கன்னு சொன்னாருங்க. இவர்கள் அனைவரும் மர்மமான முறையில் இறந்து போயிட்டாங்க. இது வரைக்கும் இது எதுலையுமே வரல, யாரும் பேசல, இன்னைய வரைக்கும் நீதி கிடைக்கல. சௌஜன்யாங்கிற அந்த பெண்ணுக்கு, அந்த சகோதரிக்கு இன்னைய வரைக்கும் நீதி கிடைக்கலங்க. அப்படிப்பட்ட நாட்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எப்படி தான் இந்த நாட்டில் நம்மளால சுதந்திர தினத்தை நிம்மதியாக கொண்டாட முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஏன் கொண்டாடுறோம்னு தெரியல, எதனால கொண்டாடுறோம்னு தெரியல, எதுக்காக கொண்டாடுறோம்னு தெரியல, எப்படி கொண்டாடுறோம்னு தெரியல. மதத்தின் பெயரால பெண்களை, கடவுளின் பெயரால பெண்களை, அதே மதத்தை சேர்ந்த பெண்களை, அதே கடவுள் நம்பிக்கை உள்ள பெண்களை கற்பழிச்சு கொன்னு புதைச்சிருக்கானுங்க தர்மஸ்தலா ஏரியாவில்.